ஹோர்முஸ் நீரிணையினூடாக எரிபொருளேற்றிய கப்பல் ஒன்று வெற்றிகரமாக பயணித்ததாக அமெரிக்க எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கிறிஸ் ரைட் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த கருத்தை ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை முற்றாக நிராகரித்துள்ளது. HNB ஃபைனான்ஸ் தங்க கடனிடமிருந்து இப்பொழுது தங்க பவுன் ஒன்றுக்கு 3 லட்சம் முற்பணம். கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு தற்காலிகமானது என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பின்னர் மசகு எண்ணெயின் விலை இதற்கு முன்னர் இருந்ததை விடவும் குறைவடையக்கூடும் என வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் கரோலின் லீவிட் தெரிவிக்கின்றார். இவ்வாறான நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகள் அடங்கிய கப்பல்களை ஈரான் நிலைநிறுத்தியுள்ளமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்தகைய குண்டுகள் வெகு தொலைவிலிருந்து இயக்கப்படும் போது வெடிக்கக்கூடும் எனவும் அந்த குண்டுகள் கடலுக்கடியில் அல்லது கடல் மேற்பரப்பில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. எவ்வாறாயினும் ஈரான் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்கான ஆதாரம் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். சில சந்தர்ப்பங்களில் ஈரான் இத்தகைய தாக்குதல்களை நடத்தினால் ஈரான் இதற்கு முன்னர் சந்தித்ததை விடவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு சில நிமிடங்களின் பின்னர் ஈரானின் குண்டுகளை வீசும் பணியில் ஈடுபட்டிருந்த 10 படகுகளை தமது படையினர் தாக்கி அழித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். இதனிடையே ஈரான் அமெரிக்க ராணுவத்தை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க அரசாங்கம் தெரிவிக்கும் கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவிக்கின்றார். இஸ்ரேல் உருவாக்கியுள்ள போருக்கான பிரதியுபகாரமாக சாதாரண அமெரிக்கர்களை பழிகொடுக்கவும் போரை நியாயப்படுத்துவதற்காகவே அமெரிக்கா இவ்வாறான தவறான தகவல்களை பரப்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்த ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட எபிக் ஃபியூரி யுத்த நடவடிக்கையை எபிக் மிஸ்டேக் எனப்படும் பாரிய தவறு எனவும் சாடியுள்ளார். இவ்வாறான நிலையில் தற்போதைய போர் பதற்றம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்கியுடன் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடியுள்ளார். சர்வதேச சட்டத்தை முழுமையாக மதிப்பதுடன் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை அனைத்து தரப்பினரும் தவிர்க்க வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் இதன்போது கேட்டுக் கொண்டதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பை கண்டித்து ஐக்கிய நாடுகள் சபையும் அதன் பொதுச் செயலாளரும் ஸ்திரமான மற்றும் பொறுப்பான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பதை ஈரான் மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் மத்திய கிழக்கு நெருக்கடியை தீர்ப்பதற்கான மத்தியஸ்தராக தம்மால் செயற்பட முடியும் எனவும் எகிப்து தெரிவிக்கின்றது. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்கியுடனான தொலைபேசி உரையாடலில் எகிப்தின் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி பட்டீர் அடல்டி இதனை கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாடுகளின் தலையீடு இன்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அதற்காக பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வரவேற்பதாகவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனுடன் மீண்டும் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக கிரெம்ளின் தகவல்களை மேற்கோள் காட்டி ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மோதல்களை தீர்வுக்கு கொண்டுவரவும் அரசியல் முறைகள் மற்றும் தூதரகங்களின் மூலம் பிரச்சினைகளை தீர்க்கவும் வேண்டும் என்ற தமது நிலைப்பாட்டை விளாடிமிர் புட்டின் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். உலக அமைதியை அழித்து உலகையை சீர்குலைக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் சட்டவிரோதமானவை என வடகொரியா தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் வடகொரியா தெரிவித்துள்ளது. மொஜ்தபா கமேனியை புதிய ஆன்மீக தலைவராக தெரிவு செய்துள்ள ஈரான் மக்களின் தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் வடகொரிய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் மக்களிடம் கோரிக்கை ஒன்று விடுத்துள்ளார். ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு வாழ்நாளில் ஒரு தடவை மாத்திரமே ஈரான் மக்களுக்கு கிட்டியுள்ளதாகவும் அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். அலி கமேனிக்கு பின்னர் மற்றொரு சர்வாதிகாரியை நியமிக்க ஈரான் மக்கள் விரும்பவில்லை எனவும் தற்போது கிடைத்துள்ள வாய்ப்பை ஈரான் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் ஈரானின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனவும் இஸ்ரேல் ஈரானின் சிறந்த நண்பன் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் மோதல் நாளாந்தம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானின் உளவுத்துறை தெரிவிக்கின்றது. இதனிடையே ஈரானின் எதிரிகளுக்கு ஆதரவாக வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தும் மக்களும் எதிரிகளாகவே கருதப்படுவார்கள் என ஈரான் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஈரானின் போலீஸ் மா அதிபர் அகமது ரீசா ரீடான் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது.